வணக்கம் மக்களே! நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த ஹீரோயினுக்கு ஆபத்து கொடுத்த 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்க 2 பேரும் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. எதுக்குன்னா, நம்ம ஹீரோயின காலி பண்றதுக்காக. அவங்க 2 பேரும் வந்துட்டு நேரா அந்த பிரியா கிட்ட போயிட்டு, "மேடம், ஆஃபீஸ் பாய்க்காக இங்க வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு தான் நாங்க 2 பேருமே வந்திருக்கோம்" அப்படின்னு. இத கேட்டதும் அந்த பிரியாவும், "சரி ஓகே, நீங்க ஜாயின் ஆயிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பாஸ் தான் அவரோட ஒப்பீனியன சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்கள இந்த ஜாபுக்கு நான் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும்." அதுக்கு அந்த ஆஃபீஸ் பாய்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்க 2 பேரும் சொல்றாங்க, "ஓகே மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாஸ் கிட்ட பிரியா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ரூம்குள்ள இருக்காரு. இந்த வில்லன்கள் 2 பேருமே ரூம்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது ஹீரோவ பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அந்த வில்லன் ஃப்ரெண்ட பார்க்குறான். ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட பார்க்குறான். என்னடா இது! இந்த ரேவதி இருக்கிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அவள சுலபமா காலி பண்ணிறலாம் அப்படின்னு நினைச்சு வந்தா, இங்க வந்துட்டு இந்த கார்த்தி இருக்கானே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பிரியாவை பார்த்து, "மேடம், இவங்க 2 பேரும் யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பிரியா சொல்றாங்க, "சார், இது மாரி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் பாய் இன்டர்வியூ குடுத்துருந்தோம்ல. ஸோ அதுக்கு தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு" அப்படின்னு. இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "அப்படியா? சரி, சர்டிஃபிகேட்ஸ குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சர்டிஃபிகேட்ஸ வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, "ஓகே, நீங்க 2 பேருமே எலிஜிபிளா தான் இருக்கீங்க. இங்க வேலை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கருத்தா வேலை பார்க்கணும். எந்தவித மிஸ்டேக்கும் உங்க மேல வரக்கூடாது" அப்படின்னு. அதுக்கு அவங்க 2 பேரும், "சார், எங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல சார். நாங்க வந்துட்டு கண்டிப்பா நல்லபடியா வேலை பார்ப்போம்" அப்படின்னு. ஹீரோவும், "சரி ஓகே" அப்படின்னு நேரா அந்த பிரியா கிட்ட, "மேடம், இவங்க 2 பேருமே அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்ல, பிரியாவும், "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அவங்க 2 பேரையும் பார்த்து, "இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நல்லா வேலை பார்க்கணும். எந்தவித பிரச்சனையும் இல்லாம" அப்படின்னு. அதுக்கு அவங்க 2 பேரும் சொல்றாங்க, "சார், நாங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடப்போம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பிரியாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் பாய் 2 பேருமே போயிட்டு வெளியில பேசிக்கிறாங்க. "என்னடா இது! இந்த ரேவதியோட புருஷன் இங்க என்ன பண்றான்?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "அதான் எனக்கும் தெரியல. அவன் இருக்க மாட்டான். கண்டிப்பா ரேவதிய காலி பண்ணிட்டு, நம்ம இடத்த காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, இவன் இங்க இருக்கான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே" அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றான், "டேய், விடக்கூடாதுடா. இவன் இருந்தா அது நமக்கு கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையில முடியும். ரேவதிய நம்மளால நெருங்கவே முடியாது. இப்போ என்ன பண்றது?" அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றான், "டேய், நம்ம வந்த காரியத்த முடிக்காம இருக்கவே கூடாது. அவளுக்கு மட்டும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையில முடியும் நமக்கு. அதனால என்ன ஆனாலும் சரி, அவள காலி பண்ணிட்டு தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். இந்த பாஸா இருக்கிறவன் கண்டிப்பா எப்ப பார்த்தாலும் ரேவதியவே பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணல. அவன் கண்டிப்பா." இத கேட்டதும் ஃப்ரெண்டு சொல்றான், "ஆமாண்டா. என்ன ஆனாலும் சரி, அவள காலி பண்ணிட்டு தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மள அவ காட்டிக் குடுத்துருவா. ஸோ என்ன ஆனாலும் சரி, அவள வந்துட்டு நம்ம காலி பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்" அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில வந்து ரேவதிய பார்க்குறாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்க்குறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, "இவரு நம்மள அடிக்கடி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது" அப்படின்னு ஹீரோயின் கோவமா அந்த இடத்துலேருந்து போறாங்க. அப்ப பிரியா வந்துட்டு இத கவனிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின பார்க்குறத. அப்ப பிரியா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. "ச்சே! இவள எப்படியாவது இந்த இடத்த விட்டு தொரத்தணும் அப்படின்னு நம்ம என்ன ட்ரை பண்ணாலும், இவ வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு நெறைய தொந்தரவு குடுக்குறா. இவள அ தப் இவள வந்துட்டு திறமை இல்லாதவ அப்படின்னு நிரூபிச்சு தொரத்தி அடிக்கலாம்" அப்படின்னு பார்த்தா, சார் வந்துட்டு அவரு ப்ராடக்ட் ப்ராஜெக்ட்ட வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி அந்த ரேவதிய வந்து காப்பாத்திட்டாரு. இந்நேரம் ரேவதி அவமானப்பட்டு நின்றுக்கணும். ஏன் நம்ம நினைச்சது மட்டும் நடக்க மாட்டேங்குது? அட் எனி காஸ்ட் நம்ம வந்துட்டு அ சார வந்துட்டு அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. இன்னும் எத்தன நாள் வந்துட்டு ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வராம இருக்கும்? நானும் எத்தனையோ முறை வந்துட்டு ரேவதிய பார்த்துட்டேன். ரேவதியும் என்ன பார்க்குறா.
ஆனால் அவளுக்கு என்னை பற்றின பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரவே இல்லையே அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஹீரோயின் நேராக அவங்க கேபினுக்கு போயிட்டு, ச்சே, எப்போ பார்த்தாலும் இவர் எதுக்கு தான் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு தெரியல, எனக்கு செம டென்ஷன் ஆகுது அப்படின்னு. அப்போது அந்த 2 பேரும் வந்துட்டு நேராக ரேவதியை பார்க்குறானுங்க. பார்த்துட்டு, இவளை எப்படியாவது இந்த ஆஃபீஸில் வச்சு காலி பண்ணணும். அவள் ஆஃபீஸை விட்டு வெளியில் தானே வருவா. அவள் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும் பொழுது அவளை காலி பண்ணிட்டு மறு வேலை பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய், இவன் நமக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டாடா. இவளை காலி பண்ணி நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா உயிரோட திரும்ப வந்து நமக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. விடக்கூடாது அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ரேவதிக்கு எதனால அந்த ஆபத்து வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ரேவதிக்கு எப்படி விபத்து நடந்துச்சு, அவள் எங்கே போனா அப்படிங்கிறத கேட்குறதுக்காக நேராக வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த பைக்கு கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த பைக்கு கம்பெனிக்கு போயிட்டு, சார், இது மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த ஷாப்பில் தான் வந்துட்டு பைக் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க பைக் புக் பண்ணி டெலிவரி எடுக்க வரும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு விபத்தாகிருச்சு. அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு இன்னும் இங்கே யாருக்குமே தெரியவே இல்லை. அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் ஏதாவது சிசிடிவி இருக்கா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார், அந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்குது சார். ஸோ நீங்கள் அந்த கடையில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, சார், உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்துட்டு அந்த பைக்கை வந்து செலக்ட் பண்ணாங்க சார். உங்களுக்கு அதை கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க சார். இந்த மாதிரி ஒரு பெண்ணு காதலிக்கிறாங்களே அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் அவங்க கிஃப்டை உங்களுக்கு கொடுக்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு இப்படி ஆகிருச்சு. அதை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது சார். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, எல்லாமே விதிப்படி தானே நடக்கும். சரி, எனக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். அவர் சொல்கிறாரு, சாரி சார் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, ஏதோ விதிப்படி நடந்துருச்சு, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, சரிங்க சார், உங்கள் மனைவி இப்போ பரவாயில்லையா, அவங்களுக்கு தேவலாமா? ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் வந்துட்டு மறுபடியும் அந்த பைக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. எதனால சார் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை சார், என் மனைவிக்கு ஏற்பட்ட விபத்தில் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் மறந்து போனதுனால அந்த பைக்கு அவள் தான் வாங்கினா அப்படிங்கிற ஞாபகமே அவளுக்கு இல்லை. அதனால அந்த பைக்கை அத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதை கேட்டதும் கடைக்காரர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சார், இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறீங்க, எங்களாலேயே தாங்கிக்க முடியலை, எப்படி சார் நீங்கள் தாங்கிக்கிறீங்க? உங்கள் மனைவி உங்களுக்கு பைக் வாங்கினதை பார்த்தா உங்கள் மனைவி உங்கள் மேலே எந்த அளவுக்கு காதலோடு இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த காதலையே மறந்துட்டாங்க அப்படின்னா எங்களால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. ஆனால் சார், சீக்கிரம் நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அதுக்கு தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் என் ரேவதிக்காக. ஃபஸ்ட்டு ரேவதிக்கு இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் தீவிரமாக விசாரிக்கணும். பொண்டாட்டிக்கு யார் இவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார், நான் சொன்ன மாதிரியே இந்த கடையிலேருந்து ஒரு 3வது கடையில் தான் சார் அந்த விபத்து நடந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிசிடிவி இருக்குது சார். நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள் சார். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நேராக அந்த கடைக்கு போகிறாரு. போயிட்டு, சார், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விபத்து நடந்துச்சுல்ல? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், அந்த விபத்தை இப்போ கூட என்னால் மறக்கவே முடியலை. அவனுங்க பாட்டுக்கும் அந்த விபத்து பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கானுங்க. ஹீரோ சொல்கிறாரு, சார், அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன். அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியணும். அந்த சிசிடிவி கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் சொல்கிறாரு, சரிங்க சார், நீங்கள் வந்துட்டு யாருமே இதை பற்றி வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இதை பற்றி எதுவுமே யாருக்கிட்டேயும் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்துட்டு என்றைக்குமே உண்மை ஜெயிக்காது. நான் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால தான் வந்துட்டு நான் சொல்லாமல் இருந்துட்டேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார், பரவாயில்ல சார், இப்போதைக்கு காமிங்க சார். அப்போ அவர் சொல்கிறாரு, சரிங்க சார், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அதில் 2 பேர் வந்துட்டு முகம் சரியாக தெரியல, ஆனால் வண்டியோட நம்பர் மட்டும் கரெக்டாக தெரியுது. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த வண்டியோட நம்பரை எழுதிக்கிறாரு. நேராக அந்த கடைக்காரர்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னீங்க அப்படிங்கிறத பற்றி நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லிட மாட்டேன். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார், நானும் எனக்கு குடும்பம் இருக்குது சார். அதனால என்னை பற்றி தயவு செஞ்சு காட்டி கொடுத்துறாதீங்க. ஒருவேளை அவனுங்க என்ன ஏதாவது பண்ண வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எந்தவித ஆபத்தும் உங்களுக்கு வராது, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வராரு. வெளியில வந்துட்டு அந்த வண்டியோட நம்பரை வந்துட்டு பார்த்துட்டு, இந்த வண்டியோட நம்பரை சரவணன் கிட்ட கொடுத்தா கண்டிப்பா சரவணன் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா ஒரு சின்ன உதவி. அப்போ சரவணன் சொல்றாரு, சொல்லு நண்பா, உனக்கு உதவி பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு வண்டியோட நம்பர் அனுப்புறேன், அந்த வண்டி நம்பரை பார்த்து அது யாருடையது அப்படின்னு சொல்றியா? கடைசியா அந்த வண்டி நம்பர் எந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போணுச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்றியா? அதுக்கு அவர் சொல்றாரு, சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி ஹீரோக்கு அனுப்புறாங்க. ஹீரோ அந்த வண்டி நம்பரை பார்த்துட்டு, சூப்பர், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வண்டி நம்பர் இது ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காலிங் பில் அடிக்க அவங்க வெளியில் வந்துட்டு, சார் சொல்லுங்கள் சார், யார் வேணும் உங்களுக்கு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் இது மாதிரி உங்கள் வண்டி வந்துட்டு கிட்டக்க யாருக்கிட்டையாவது கொடுத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் என் வண்டி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விபத்தாகிருச்சு சார், அதனால அந்த வண்டியை நான் இப்போ யாருக்கிட்டையுமே கொடுக்குறதில்ல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கடைசியாக அவங்க வண்டியை யார் வாடகைக்கே எடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் 2 பாயிலோ தான் சார் எடுத்தாங்க, அவங்களோ தான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வண்டியை கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டானுங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவனுங்க யார் அப்படின்னு எனக்கு ஃபோட்டோ காமிக்க முடியுமா? அட்லீஸ்ட் அவங்க நம்பரை காமிக்க முடியுமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் அவனுங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, அதில் வாட்ஸ்அப்பில் கூட அவங்க ஃபோட்டோ வந்து டிபி வச்சுருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அதை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போது அந்த 2 பேரும் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி, இவனுங்க தானா அப்படின்னு நேராக அந்த ஆளுக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வராரு. நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நேராக நம்ம அந்த முருகன் இருக்கான அவங்க 2 பேருமே, டே இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவங்க 2 பேருமே ஷாக் ஆகி நேராக ஹீரோவை பார்த்து, சார் என்னாச்சு சார், ஏன் சார் இவ்வளோ கோவமாக எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃபுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவனுங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறானுங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் எப்படிப்பட்டவனுங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் 2 பேரையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதை கேட்டதும் அவனுங்க 2 பேருமே தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க. ஹீரோ டக்குன்னு அவனுங்களை பிடிச்சு, எங்கடா தப்பிச்சு ஓட பாக்குறீங்க அப்படின்னு பிடிச்சிடுறாரு. அப்ப அவனுங்க 2 பேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, நம்ம வசமா சிக்கிட்டமே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, 2 பேரையும் பார்த்து, என் ஒய்ஃபுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்கீங்க, நீங்க என் ஒய்ஃபுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சதுனாலதான் இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாததுனால நான் எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரியுமா, உங்க 2 பேருமே நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த 2 பேருமே. அந்த 2 பேரும் ஹீரோவோட காலில் விழுந்து, சார் சார் எங்களை விட்டுருங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க 2 பேரையும் நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறேன், அதிகாரிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க, அவங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இனி உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு அவனுங்க 2 பேருமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் கொடுக்குறோம். டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் ஃப்ளவர் கிளிப்ஸ் அப்படின்னு நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த கிளிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க அவங்களோட ஆர்டரை. ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.